தலைவன் சூர்யாவை இனிமே கையிலே பிடிக்க முடியாது. ஏன்னா தலைவருடைய லைனப் அந்த மாதிரி. இப்போ ஒரு புது படத்துக்கான பூஜை போட்டிருக்காங்க, சூர்யா 47. இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ண போறாங்கன்னு நினைச்சு நிக்கிறீங்க? ஆவேசம் மிகப்பெரிய ஒரு கிளாஸ் மூவி. எனக்கு பர்சனலா செம்மையா ஒரு கலெக்ஷன் உருவாக்குற ஒரு மூவி. நல்லா இருந்துச்சு. ஒரு படத்தை ஒரு வித்தியாசமான ஜானர்ல நல்லா கொடுத்துருந்தாப்புல. அந்த டைரக்டர் தான் இப்போ சூர்யா 47 டைரக்ஷன் பண்ண போறாருன்ற உடனே இதுக்கான ஹைப் வந்து வேற இருந்துச்சு. இதுல நஷ்யா வந்து அவருக்கு லீடா வேற நடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நெஸ்லின் இப்போ பிரேம்னு சொல்றாங்க இல்லையா, இப்போ லோக்கல் கூட சாப்டர்ல நெஸ்லின் ஒரு பையன் நடிச்சிருந்தான் இல்லையா, ஸோ அந்த பையன் தான் நம்ம ஹீரோ சூர்யா கூட ஒரு முக்கியமான ரோல் பண்ற பிறகுது. அது மட்டும் இல்ல, இந்த படம் வந்து ஒரு காப் மூவின்னு சொல்ல வருது. ஸோ ஒரு காப்னா ஒரு ராவான காப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல வடிவமைச்சிருக்காரு போல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷூரா இந்த படம் ஹிட் ஆகும். ஸோ கருப்பன் படம் ஹிட் ஆச்சுன்னா கண்டினியூவா அடுத்த டொலிவுட்ல பண்ண போற 46 பயங்கர ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் 47 தாறுமாறு ஹிட் ஆகும். இனிமே சூர்யாவை கையிலே பிடிக்க முடியாது. அதனால தான் சொன்னேன். ஸோ இது மாதிரி நம்ம இந்த சினிமா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ்.